அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்கள் ஜெனோவா. நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நானும் நல்லா இருக்கிறேன். எனது முதல் சமையல் வீடியோவை 300க்கும் அதிகமானோர் பார்த்து ஒரு நாளிலேயே 50 பேருக்கு மேல் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றீர்கள் மற்றும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்துள்ளீர்கள். மேலும் கொமெண்ட்ஸ் பண்ணியும் தொலைபேசி மூலமும் வாழ்த்துக்கள் கூறியுள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த நன்றிகள். அத்துடன் எனக்கு வீடியோ எடுப்பதற்கும் எடிட்டிங் செய்வதற்கும் உதவி செய்யும் எனது தங்கையின் மகன் ஜெனிவனுக்கும் எனது மகன் ஜோன் கெவினுக்கும் எனக்கு ஆதரவு தரும் என் குடும்பத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் உங்கள் அனைவரின் ஆதரவை எதிர்பார்த்திருக்கின்றேன். நான் முதல் வீடியோ செய்யும் போது சாதாரணமாக வீட்டில் சமைப்பதை போல்தான் சமைத்தேன். ஆனால் இப்போது இவ்வளவு பேர் எனது சமையலை பார்த்த பின்பு மிகவும் பயமாக உள்ளது. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டும் என்று. கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன். இன்று மீண்டும் ஒரு புதிய சமையலோடு வந்திருக்கின்றேன். இன்று நான் உங்களுக்காக ரவா கேசரி அன்னாசிப்பழம் போட்டு எப்படி சரவணபவன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இலகுவாகவும் ஆரோக்கியமாகவும் மிகவும் சுவையாகவும் எப்படி செய்வதென்று உங்களுக்கு செய்து காட்டப் போகின்றேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதில் 2 கப்பு ரவை எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் வறுத்த ரவையண்டா வறுக்க தேவையில்லை, இருந்தாலும் விருப்பப்பட்டால் நீங்கள் நெய் விட்டு கொஞ்சம் வறுக்கலாம். அப்போ 2 கப்பு ரவைக்கு 2 கப்பு சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். எந்த கப்பால் நாங்கள் ரவை எடுக்கிறோமோ அதே அளவு கப்பால் தான் நீங்கள் சீனி எடுக்கணும். இப்போ எந்த கப்பால் நாங்கள் ரவை எடுக்கிறோமோ அதே அளவு கப்பால் 2.5 கப்பு தண்ணி, 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி என்ற விதத்தில் நாங்கள் தண்ணி எடுக்கணும். 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி. அப்போ நான் இங்கே 2 கப்பு ரவை எடுத்ததால் 5 கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். மற்ற இதில் 150 கிராம் அன்னாசிப்பழம் வட்டி வச்சிருக்கிறேன். இந்த அன்னாசிப்பழம் சில வேளை புளிப்பாக இருந்தால் நீங்கள் அதுக்கு ஒரு மேசக்கரண்டி அளவு சீனியை பிரட்டி வச்சுருங்கோ. அடுத்தது இந்த இனிப்பு சாப்பாட்டுக்கு எப்போ நாங்கள் உப்பு போடணும், அதால் ஒரு பிஞ்சளவு உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே 3 மேசக்கரண்டி அளவு பசு நெய் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது இதில் 50 கிராம் கஜு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நாங்கள் இந்த கஜுவையும் இந்த ரவையும் நாங்கள் நெய்யில் ஒருக்கா வறுக்கிறதுக்காக இதில் ஒரு மேசக்கரண்டி நெய் இருக்குது. அடுத்தது நார்மலாக கேசரிக்கு எல்லாரும் ஆரஞ்சு கலர் போடுவீங்க. இங்கே நான் அன்னாசிப்பழம் பாவிக்கிறதால அன்னாசிப்பழம் மஞ்சள் கலர் என்றபடியாக நான் மஞ்சள் கலர் எடுத்து வச்சுக்கிறேன். இது ஃபுட் கலரிங் தான். அடுத்தது இந்த அன்னாசிப்பழம் கேசரியை செய்த பின்பு இந்த ரேயில் ஊற்றுறதுக்காக இந்த ரேயில் நான் நெய் தடவி வச்சுருக்கிறேன். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முதலே இந்த ரேயை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அப்போ அடுப்பில் கேசரியை செய்த கையோடு நீங்கள் இதில் ஊற்றுறதுக்கு இந்த ரேய் உங்களுக்கு தயாராக இருக்கணும். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் இந்த சட்டியில் இதில் எடுத்து வச்சுக்கிற ஒரு மேசக்கரண்டி நெய்யை போட்டு நாங்கள் இந்த முந்திரியை இப்போ இதில்
ரவை வந்து தண்ணி கொஞ்சம் உருகி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உருகின அப்புறம் தான் நாங்கள் சீனி போட போகிறோம். சீனி போட திரும்பவும் இந்த ரவை வந்து கொஞ்சம் விளக்கமாக வரும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் நெய்யை விடணும். இப்போ தண்ணி இல்லாமலுக்கு ரவை நல்லா வந்துட்டு இந்த டைமில் நாங்கள் இதுக்கு எடுத்து வச்ச சீனியை எடுத்து போடுவோம். நார்மலாகவே இந்த அளவு சீனி போதுமாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு இதை விட கூட வேணுமென்றாலும் அல்லது இதை விட குறைய வேணுமென்றாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். இப்போ நாங்கள் இதுக்கு எடுத்து வச்சிருக்கிற இந்த அன்னாசி பழ துண்டுகளையும் இதுக்குள்ள நாங்கள் போடுவோம். மறந்துடக்கூடாது. இந்த அன்னாசி பழம் புளிப்பாக இருந்தால் நான் அப்போது சொன்ன மாதிரி ஒரு மேசக்கரண்டி சீனியை போட்டு பிரட்டி வச்சிருக்கணும். அப்படித்தான் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பைனாப்பிளும் போட்டுட்டோம் இதுக்குள்ள. இனி இப்போ இது சட்டியோட ஒட்டாமல் இருக்கு. ஏன்னா நீங்கள் கூடுதலாக மறக்கக்கூடாது. அப்பவும் இப்படியான சாப்பாடுகள் செய்யக்க இந்த கேசரி செய்யக்கலாம் இந்த நான்ஸ்டிக் சட்டியை பாவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒட்டாமக்கு வரும். இந்த டைமில் நான் இதுக்கு தேவையான அளவு இந்த கஜுவையும் இதுக்குள்ள போட்டு இதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த நெய்யிலையும் கொஞ்சம் நெய்யை இப்போ விடுறேன். பிறகு என்ன ஒரு கிண்டிட்டு போடுவோம். இப்போ நான் இதில் வச்சிருக்கிறேன். இந்த மிச்ச நெய்யையும் நான் இதுக்கு போடுறேன். நெய்யை நீங்கள் கடைசியாக போட்டிங்கன்னா தான் அந்த நெய்யின் வாசமும் அப்படியே இருக்கும். மற்றது கணக்கு நெய்யும் உங்களுக்கு போட தேவையில்லை. அதே நேரம் இந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெய் அதிகமாக போடணுமென்ற அவசியம் இல்லை. இப்படி இந்த சட்டியை விட்டு 2 வரைக்குள்ள நீங்கள் ரெயில கொண்டு ஊற்றி வடிவாக தட்டி வட்டி விடலாம். இப்போ எங்களை சுவையான அன்னாசி பழம் போட்ட கேசரி ரெடி ஆயிட்டுது. இப்போ பாருங்க, எல்லாம் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தா 10 நிமிஷம் கூட தேவையில்லை இந்த கேசரி செய்கிறதுக்கு. இப்போ கேசரி ரெடி ஆயிட்டுது. நான் இந்த ரேயில் இதை ஊற்ற போகிறேன். பாருங்க, ஒரு சட்டியில் ஒன்றுமே ஒட்டாமல் அப்படியே வந்திருக்கு. இப்போ இதை இந்த சூட்டோடையே இந்த ரேயில் வடிவாக சமப்படுத்தி இதை நாங்கள் தட்டி விடுவோம். அப்போ தான் வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இதுக்கு வேணுமென்னு சொன்னால் மேலால் ஒவ்வொரு பீஸுக்கு மேலாலேயே நீங்கள் ஒரு காஜு பீஸை வச்சு விட்டீங்கன்னா வடிவாக இருக்கும். உங்களுக்கு இந்த அகப்பையால் இதை தட்டி சமப்படுத்த வடிவாக வரையிலேன்னு சொன்னால் நீங்கள் இப்படி ஒரு பேக்கை கையில் போட்டுட்டு இப்படி நீங்கள் செய்து தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது வந்து கையிலையும் பெருசாக சுடாது. நல்ல வடிவாகவும் உங்களுக்கு சமனாக வரும். பார்க்கவும் நல்ல அழகாக இருக்கும்.